எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் அவல் பாயசம். இதுக்கு அவல் நல்லா 3 அலசிட்டு, ஏன்னா அதில் மண் இருக்கும், அதனால் நல்லா அலசிட்டு 3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து அதை நல்ல தண்ணியில் வச்சு ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, ஏலக்காய் பொடி, தேங்காய், சர்க்கரை, நெய் தேவையான அளவு. நெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரலாம் ஆகும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அவலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு, அவளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு சர்க்கரை. கொதிக்கட்டும், சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயில் நெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வருது. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு.
இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை போட்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போடுங்க. அவ்வளோதான். இப்போ அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான நல்ல இனிப்பான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much.